வணக்கம் சிறுகளே, வணக்கம். இப்போ நம்மளோட தாசன்னா சுவிஸ்ல ஒரு ரெஸ்டாரண்டோட ஓப்பன் பண்ண போறாரு. ஓகே, அவரோட நல்ல மனசுக்கு அவர் எவ்வளோ காலமும் பட்ட கஷ்டத்துக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட போராடினத்தால யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவரோட தன்னம்பிக்கையும் முயற்சியாலையும் அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாரு. அவரோட டேட்டுகள் எப்ப திறக்கிறார் என்ன மாதிரின்றத அவர் சொல்லுவாரு. ஓகே, இப்படி ஒருத்தன் தன்னம்பிக்கையும் அவனோட முயற்சியையும் எப்போதையுமே கைவிடாம அவர் எவனா இருந்தாலும் ஓடிக்கொண்டிருந்தேன். எந்த தொழில் வேணும்னாலும் செய்யற தொழிலை நேசிச்சு லவ் பண்ணி செய்ய. ஆனா அவரோட நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவரு யாரை பத்தியும் புறக்கதைக்கிறது இல்லை, யாரை பத்தியும் பேசுறது இல்லை. அவரோட வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது எனக்கு பிடிச்சிருக்குது. இப்படி சொந்தமா அவங்களோட வேலையை செய்யறவன் எல்லாருமே ரியல் ஹீரோ தான். அதுல எனக்கு ஹீரோன்னு சொன்னா இவர் தான். ஓகே, இவர் எப்ப திறக்கிற என்ன மாதிரின்றதை கேட்போம். எப்ப நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறீங்க எங்களோட நல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். ஸ்வீஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போறோம். வந்து ரெஸ்டாரண்ட் வெளுத்தாக்க வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. எப்ப திறக்கிறோம் எந்த டைம்ல திறக்கிறோம்ன்றது இப்ப வரையும் தெரியாது. என்ன காரணம்னா ரெஸ்டாரண்ட்ல வேலை நடந்து வந்துருக்கு. ரெஸ்டாரண்ட் வேலை எப்ப முடியும்னு தெரியாது. ஸோ கூடினது ஒரு மாசத்துல 1.5 மாசத்துல வேலை முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு வீடியோ போடைக்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன். கிச்சன் வேலை உங்களுக்கு தெரியும், கிச்சன் தான் இந்த உயிர். கிச்சன் வேலை எப்ப முடியுதோ அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கிச்சன் வீடியோ போடுவேன். வீடியோ போடைக்கே ரெஸ்டாரண்ட் வீடியோ போடுவேன். அடுத்த இந்த சாப்பாடு ஆட் பண்ண போறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்க மாட்டேன். இந்த சாப்பாடு நான் சாப்பிட எல்லா சாப்பாடுமே தெரியும். ஸோ அதில் வந்து நமக்கு சாப்பாடு சமையலுக்கும் பஞ்சம் இல்லை, சாப்பாட்டுக்கும் பஞ்சமே இல்லை. அதனால அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் வந்து எப்ப எந்த மாதிரி திறக்கிறேன்னு சொல்லி அது ஒரு எங்களோட சட்டப்படி எங்களோட மத முறைப்படி தான் செய்ய போறேன். ஸோ என்ன சாப்பாடு சிலங்க சாப்பாடு வந்து கொத்தடி வந்து விதவிதமான கொத்தடி இருக்கு, விதவிதமான பிரியாணி இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கால் பண்ணி ஆனா எனக்கு இந்த சாப்பாடு தான் தேவைன்னு சொல்லி அதை சமைச்சு வைக்கிறது நான் ரெடியா இருக்கேன். அது பார்க்க ஸ்வீஸ் சாப்பாடு மெயினா இருக்கு. மெயினா ஐரோப்பால வராக்கள் மெயினா தேர்றது வந்து ஸ்விஸ்ல ஸ்பெஷல் தான் தெரியும். அதே மாதிரி பாஸ்தா ஐட்டம், இத்தாலி, தாய்லாந்து சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாலே நான் சமைச்சு தருவேன். ஏன்னா என்ன வளர்த்துருந்தது நீங்க, நான் இந்த இடத்துக்கு இருக்கிறது நீங்க தான், உங்களால தான். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்து எண்ணிட்டே இருக்கிற எப்போ ரெஸ்டாரண்ட் திறப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு போடுறது வந்து அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன என்னென்ன செய்யறது. சரி, இது எத்தனை வருஷம் இது வருஷ கணக்குன்னு சொல்லலாதுங்க. நான் இப்ப ஸ்வீஸுக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தொடங்கிட்டுங்க. அதாவது இந்த தொடங்கின காலத்துல இப்ப மட்டும் இப்படித்தான் இருந்தது. இப்பதான் நல்ல காலம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம், ஓப்பன் பண்றோம், ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். வேற மாற்று கருத்தே இருக்காது. அதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது? சப்போர்ட்னு சொன்னா உங்களுக்கு அவங்கள சுத்தி யாரு சப்போர்ட் தர்றாங்க? ஃபேமிலி சப்போர்ட். ஃபேமிலி சப்போர்ட்டோட முதல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் செய்ய வேண்டியதான். ஃபேமிலியோட வந்து நீங்க இது சாப்பிடணும்னு ஆசைப்படுற வந்து இது வந்து 2 ரெஸ்டாரண்ட் வந்து சொந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். எப்படி ஃபேமிலிக்கு மட்டும்தான், ஃபேமிலியோட சேர்ந்து ஃபேமிலியா செய்யலாம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.